ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2024ல ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி மூவியான தங்கலான் அப்படிங்கிற தமிழ் படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கிராமத்துல மக்கள் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு ஏதாச்சும் பஞ்சம் பட்டினின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அவங்க அங்க இருக்க முதலாளி கிட்ட தங்களோட நிலத்தை அடமானம் வைப்பாங்க. அவங்களோட நிலத்தை அடமானம் வச்சுட்டு அந்த நிலத்திலேயே அவங்க கூலிக்காக வேலை செய்வாங்க. அது மூலமா கிடைக்கிற வருமானத்துல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோ இருக்காரு. இவரோட பேர் தங்கலான். அவருக்கு மனைவி 4 குழந்தைகள் இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட சொந்தமா ஒரு சின்ன நிலம் இருக்கு. அந்த நிலத்திலேயே அவர் விவசாயம் பண்ணிக்கிட்டு அவரோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அதே சமயம் அவரோட நிலத்தை சுத்தி மத்தவங்களோட நிறைய நிலங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே அந்த மக்கள் அடமானம் வச்சிருக்காங்க போல. சோ அந்த நிலம் எல்லாமே அந்த ஊர்ல இருக்க முதலாளி கிட்ட தான் இருக்கு. இப்போ இவங்களோட அறுவடை நாள் வருது. எல்லாருமே அறுவடை பண்றாங்க. அந்த ஊர்ல இருக்க நம்ம ஹீரோவான தங்கலான் மட்டும் அவரோட சொந்த நிலத்துல அறுவடை பண்றாரு. ஆனா மத்த மக்கள் எல்லாருமே கூலிக்காக தான் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த ஊர்க்காரங்க எல்லாம் அவங்களோட நிலத்தை ஒரு முதலாளி கிட்ட அடமானம் வச்சிருப்பாங்க. அந்த முதலாளி அந்த இடத்துக்கு வராரு. நம்ம ஹீரோ இப்ப அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவரு தன்னோட மனைவி கிட்ட நம்ம நிலத்துல இருக்க அறுவடை தான் அதிகம்னு சொல்றாரு. இத கேட்ட அந்த முதலாளிக்கு பயங்கர கோபம். எனக்கு அடிமையா இருந்தவன் எல்லாம் இப்ப எனக்கு போட்டியா வந்துட்டான்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா அறுவடை எல்லாம் முடிஞ்சு அந்த நெல்லை பிரிச்சு எடுக்கிறதுக்காக அங்க கட்டி வச்சிருக்காங்க. இப்ப நேரம் ஆயிட்டதுனால நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு அவங்க தூங்க போற நேரத்துல நம்ம ஹீரோவோட பசங்க எல்லாருமே எங்களுக்கு ஏதாச்சும் கதை சொல்லுங்கப்பா, தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட பசங்களுக்காக ஒரு கதையை சொல்றாரு. பல வருடங்களுக்கு முன்னாடி அவரோட தாத்தாவோட தாத்தா, அதாவது பூட்டன், ஆனமலைங்கிற ஒரு இடத்துல அங்க இருக்க ஆற்றுக்கு பக்கத்துல தங்கத்தை தேடி அங்க இருக்க மணல்கள் எல்லாத்தையுமே ஜலிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி அந்த ஆற்றுல இருந்த மணல்கள் எல்லாத்தையுமே இவர் ஜலிச்சுக்கிட்டு இருக்கும் போது சின்ன சின்ன துகள்களா தான் தங்கங்கள் கிடைக்கும். அதை வச்சு அவங்களோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போன்னு பார்த்து இவங்க இப்படி ஜலிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த நாட்டுல இருந்த ராஜா இவங்க இப்படி பண்றத பாத்துடுறாரு. யாரா அவங்க கூட்டமா உட்காந்து ஆற்று பக்கத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்பதான் அந்த கூட்டத்துக்கே ஒரு தலைவன் ஒருத்தர் தான். அவனை கூப்பிட்டு இவரை பேசுறாரு. அந்த கூட்டத்தோட தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோவோட பூட்டன். அவர்கிட்ட ஒரு பை இருக்கு. அதை அந்த ராஜா பாத்துடுறாரு. அந்த பைய ஓபன் பண்ணி இந்த ராஜா பார்க்கும் போதுதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்குள்ள இந்த தங்க துகள்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு. சோ இந்த இடத்துல தங்கம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருக்க தங்கம் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா முடிவெடுத்து அந்த ஆட்கள் மூலமா அந்த ஆத்துக்குள்ள இறங்கி எல்லாருமே அங்க இருக்க மணல்களை ஜலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ராஜா கூடவே ஒருத்தர் இருப்பாரு. அவர் அந்த இடத்துல மயில் இருக்கிறத பாக்குறாரு. அந்த மயிலும் வேகமா பறந்து போய் அங்க இருக்கிற ஒரு பாறைக்கு மேல உட்கார்ந்து இருக்குது. அந்த பாறைய பார்த்தா பாறை ஃபுல்லாவே தங்கமா இருக்கு. அவரும் அதை பார்த்துட்டு அந்த அரசர்கிட்ட வந்து இங்க வந்து பாருங்க, இங்கதான் தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அந்த பாறை பக்கத்துல கூட்டிட்டு போறாரு. ஆனா நம்ம ஹீரோவோட பூட்டனும் இங்க ஒரு சூனியக்காரி இருக்கா, அவ உங்களை சும்மா விட மாட்டா, அதனால நீங்க அந்த பக்கமா போகாதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ எச்சரிக்கை பண்றாரு. ஆனா இந்த விஷயத்தை எதுவுமே ராஜா காதுல வாங்கிக்காம அவரோட ஆட்களை அனுப்பி அந்த பாறையில இருக்க தங்கத்தை வெட்டி எடுத்துக்கிறதுக்காக சொல்றாரு. சோ இப்போ அவங்களும் அந்த பாறை பக்கத்துல தங்கத்தை வெட்டி எடுக்கிறதுக்காக நெருங்கும் போது நிறைய பாம்புகள் அவங்களை கடிக்கிறதுக்காக வருது. அந்த தங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சூனியக்காரி இருந்தாலே அவ அந்த தங்கத்து பக்கத்துல யாரும் நெருங்காம இருக்கிறதுக்காக தான் பாம்புகளை சுத்தி வச்சிருக்கா. ஆனா நம்ம ஹீரோவோட பூட்டனும் அந்த பாம்புகளை பார்த்து கொஞ்சம் கூட பயம் இல்லாம அந்த பாம்பை கையிலே எடுத்து பிச்சு போடுறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மொத்த பாம்புகள் மேலையும் ஒரு பொடியை தூவுறாரு. அந்த பொடியை தூவுனதும் அந்த பாம்புகள் எல்லாம் மயக்கம் போடுறது. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, அதான் பாம்பு மயங்கிருச்சுல, நீங்க எல்லாரும் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி மத்தவங்களை அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோவோட பூட்டனும் போகாதீங்க, அது பயங்கர ஆபத்தான விஷயம்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த ராஜா கேக்குற மாதிரியே தெரியல. அவரோட ஆட்கள் எல்லாருமே அவர் அமைச்சிருப்பார் இல்லையா, ஆனா அவரோட ஆட்கள் எல்லாருமே மர்மமான முறையில இறந்து போயிருப்பாங்க. உடனே இப்ப அந்த ராஜாவும் நம்ம ஹீரோவோட பூட்டன் கிட்ட போய் இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பூட்டனும் நான் உங்களுக்கு அந்த தங்கத்தை எடுத்து தரேன், அதுக்கு பதிலா நீங்க எனக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அந்த ராஜாவும் உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை நான் உனக்கு கண்டிப்பா தருவேன்னு சொல்றாரு. இப்போ நம்ம தங்கலானோட பூட்டனும் எங்களுக்கு எங்களோட நிலங்கள் வேணும், எங்களுக்கு பஞ்சம் வர வச்சு எங்களோட நிலத்தை நீங்க திருட்டுத்தனமா வாங்கிட்டீங்க, அந்த நிலத்தை நீங்க எங்களுக்காக கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அந்த ராஜாக்கோ தங்கம் தான் முக்கியம், அதனால வேற வழி இல்லாம சரி உங்க நிலத்தை எல்லாம் நான் திருப்பி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஓகே சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோவோட பூட்டனும் அவங்களோட சொந்த நிலம் திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சூனியக்காரி கூடயும் சண்டை போட்டு அந்த தங்கத்தை எடுக்க ட்ரை பண்றாரு. ஒரு கட்டத்துல அந்த சூனியக்காரியை நம்ம ஹீரோவோட பூட்டன் தன் வசம் இழுக்கிறாரு. இப்போ இந்த சூனியக்காரி மாட்டிட்டால, சோ அந்த ராஜாக்கு மொத்த தங்கமும் கிடைக்குதுன்னு சொல்லி இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவங்களோட நிலம் இவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஆனா இப்போ அந்த ராஜாவும் அந்த தங்க பாறை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷத்துல அந்த பாறை பக்கத்துல போறாரு.
போய் பார்த்தா ஒரு பயங்கர ஷாக். ஏன்னா அந்த பாறை எதுவுமே தங்கம் கிடையாது. இந்த பாறை மேல யாரோ தங்கம் மாதிரி ஒன்ன பூசி வச்சிருக்காங்க. இத பார்த்து காண்டான அந்த ராஜாவும் தங்கலானோட பூட்டம் கிட்ட போயிட்டு, நீ தானே அங்க தங்கம் இருக்கும்னு சொன்ன, இப்ப தங்கம் இல்லைன்னா உங்க நிலைமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி பயங்கரமா அங்க கத்துறாரு. உடனே அந்த ராஜா கூட இருந்த ஒருத்தனும் அந்த சூனியக்காரிய பார்த்து, இவங்க காலங்காலமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அங்க ஒரு சிலை இருக்கு பாருங்க, அதான் இவங்களோட குலதெய்வம், அந்த சிலையோட தலையை வெட்டுங்க, அதுக்கப்புறமா தங்கம் எங்க இருக்குன்னு அந்த சூனியக்காரி தானா சொல்லுவான்னு சொல்றாரு. இவரோட பேச்சை கேட்ட அந்த ராஜாவும் அந்த சிலையோட தலையை வெட்டிடுறாரு. இதனால கோபம் அடைஞ்ச சூனியக்காரியும், எங்க குலதெய்வத்தோட தலையை நீங்க வெட்டுறீங்களான்னு சொல்லி பயங்கர சத்தத்துல கத்துறாங்க. அதனால அங்க சுத்தி இருந்த எல்லாருமே இறந்து போறாங்க. ஆனா அந்த ராஜாவும் நம்ம ஹீரோவோட பூட்டனும் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. இப்போ இந்த சூனியக்காரிக்கும் நம்ம ஹீரோவோட பூட்டனுக்கும் பயங்கரமா சண்டை போய்கிட்டு இருக்கு. கடைசியில நம்ம ஹீரோவோட பூட்டன் அந்த சூனியக்காரியோட வயத்தை ஒரு கத்தியால கிழிச்சிடுறாரு. அவளோட வயத்துல இருந்து பொழ பொழ பொழன்னு ரத்தம் வந்து ஆறு மாதிரி ஓடுது. அப்படி ஓடிக்கிட்டு இருந்த ரத்தம் எல்லாமே தங்கமா மாறுது. எங்கெல்லாம் அந்த சூனியக்காரியோட ரத்தம் படுதோ அந்த இடம் எல்லாம் தங்கமா மாறுது. இத பார்த்து அந்த ராஜா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு, தங்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவங்களோட பசங்க கிட்ட கதையா சொல்லி அந்த பசங்களை தூங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட பூட்டன் இந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் உண்மையா பொய்யான்னு இது வரைக்குமே தெரிய வரல. இந்த கதை எல்லாமே நம்ம ஹீரோக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது எல்லாமே அவரோட கனவுல அவருக்கு வர்ற கதை. அதாவது நம்ம ஹீரோவோட முன்னோர்கள் எல்லாருமே இந்த மாதிரி இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு கனவா வந்துகிட்டு இருக்கோம். அதை வச்சுதான் அவரோட பசங்களுக்கு அவர் கதையா சொல்லியிருப்பாரு. இப்ப எல்லாரும் தூங்கிடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அறுவடை பண்ணி வச்சிருக்க நெற்பயிரை எல்லாம் யாரோ ஒருத்தங்க தீமூட்டி விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால அவர் சேர்த்து வச்சிருந்த மொத்த நெற்பயிருமே அங்க தீக்கு இரையாகி சாம்பல் ஆயிருது. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த முதலாளி ஒருத்தர் இருந்தாமலே அவன் அந்த இடத்துக்கு வரான். இந்த ஊர் மக்கள்ல யாராச்சும் ஒருத்தர் தன்னோட சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணி அதுல இருந்து கிடைக்கும் இல்லையா ஒரு பங்கு, அந்த பங்க அந்த ஊர்ல இருக்க தலைவருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கும் வரியா கொடுக்கணும் அப்படிங்கறது தான் ஒரு சட்டமே. இப்ப நம்ம ஹீரோவோட சொந்த நிலத்துல விளைஞ்ச நெற்பயிர் எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போனதுனால அவரால் வரி கட்ட முடியல. அதனால அந்த முதலாளி நம்ம ஹீரோ கிட்ட போய், நீ பிரிட்டிஷ்காரங்களுக்கு கட்ட வேண்டிய வரியை நானே கட்டுறேன், அதுக்கு பதிலா நீ என்னோட இடத்துல வந்து எனக்காக வேலை செய் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தன்னோட இடத்துக்கு கூலிக்காரனா கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அவர் கூடவே கூலிக்காக வேலைக்கு போறாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு சொந்தமா நிலம் இருந்ததுனால அவரோட நிலத்துல விளைச்சல் அதிகம்னு சொல்லி இந்த முதலாளி முன்னாடி சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா. அதனாலதான் இந்த முதலாளி காண்டாகி தன்னோட ஆட்களை வச்சு நம்ம ஹீரோவோட நிலத்துக்கு தீய வச்சு இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. சோ இப்ப அவரோட நெற்பயிர்கள் எல்லாமே எரிஞ்சு போனதுக்கு காரணம் இந்த முதலாளி தான். அங்க கட் பண்ணா இப்ப அந்த ஊருக்கு ஒரு பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் வராரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆனமலைங்கிற இடத்துல தங்கம் இருக்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தர். அவர் அந்த ஊருக்கு வந்ததும் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரையுமே ஒன்னா கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இங்க இருக்க யானமலை அப்படிங்கிற ஒரு பகுதியில தங்கம் இருக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. உங்களோட முன்னோர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டத்துல டிப்பு சுல்தானுக்கும் சோழர்களுக்கும் தங்கம் எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நானும் அந்த தங்கத்தை தேடி போறேன், அதுக்காக நீங்களும் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ்காரர் இந்த ஊர் மக்களை பார்த்து கேட்குறாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும், இல்லை அந்த இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், அது ரொம்ப ஆபத்தான பகுதின்னு சொல்லிட்டு பயந்து அங்கேருந்து போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சும் அந்த பிரிட்டிஷ்காரர் கூட போறதுக்கு தைரியமா நிக்கிறாரு. நம்ம ஹீரோ கூட அந்த ஊர்ல இருந்த 4-5 பேர் சேர்ந்து அந்த பிரிட்டிஷ்காரர் கூட அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த யானமலைங்கிற பகுதிக்கு இவங்க தங்கத்தை தேடி போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட மண்டைக்குள்ள பயங்கரமா சத்தம் கேக்குது. இந்த வழியா தான் நீ போகணும்னு சொல்லி யாரோ அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி கேக்குது. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு ஆறு வருது. அந்த ஆறு கடந்தா மட்டும்தான் அந்த தங்கம் இருக்கிற இடத்துக்கே இவங்களால போக முடியும். ஸோ இப்போ அதனால இவங்க எல்லாரும் அந்த ஆத்துக்குள்ள இறங்கி மெதுவா அந்த காத்துக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு இப்ப அந்த ஆற்றுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்க மாதிரி தோணுது. அப்போ திடீர்னு ஒரு சூனியக்காரி மாதிரியான ஒண்ணு நம்ம ஹீரோவோட காலை இழுத்து அந்த ஆத்துக்குள்ளே கொலை பண்ண பாக்குது. நம்ம ஹீரோவும் அந்த ஆத்துக்குள்ள மாட்டுறாரு. அப்போ நம்ம ஹீரோ கூட அந்த ஊர்ல உள்ளவங்களும் சேர்ந்து போய்கிட்டு இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோவை காணோம்னு சொல்லி அந்த ஆற்றுக்குள்ள தேடி ஒரு வழியா நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு கரைக்கு கொண்டு வராங்க. இப்போ நம்ம ஹீரோ பண்ற விஷயங்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட பூட்டன் ஒரு ராஜாக்கு தங்கத்தை எடுத்து கொடுத்திருப்பாருன்னு ஒரு கதையை சொல்லியிருப்பாரு இல்லையா, அவரை மாதிரி தான் இப்ப நம்ம ஹீரோ பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவங்க ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பிரிட்டிஷ்காரங்களோட கையில ஒரு மேப் வச்சிருக்காங்க. அந்த மேப்ல பார்த்தா இந்த இடத்துல தான் தங்கம் இருக்கு, அந்த இடத்துக்கு நாம வந்துட்டோம்னு சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே அவங்களுக்கு தங்கம் கிடைக்கல. அப்போ அங்க ஒருத்தர் ஒரு மயிலை பாக்குறாரு. அந்த மயில் எங்க வந்து நிக்குதோ அந்த இடத்துல தான் தங்கம் இருக்கும்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்களும் சொல்றாங்க. அதனால அங்கேயும் தோண்டி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துலயும் இவங்களுக்கு தங்கம் கிடைக்கல. நிறைய நாட்களா அந்த இடத்துலயே தங்கியிருந்து அவங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் தங்கம் இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல எல்லாம் தோண்டி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தங்கம் கிடைச்ச மாதிரியே இல்ல.
அப்படி அவங்க ஒரு இடத்துல ஒரு பள்ளத்தை பாக்குறாங்க. அந்த பள்ளத்துல தண்ணி இருக்கு. சோ இங்கதான் தங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அந்த தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஊர் மக்களும் அந்த தண்ணிக்கடியில இறங்கி பார்க்கும் போதுதான் அங்க அந்த சிலையோட தலை இருக்கிறத பாக்குறாங்க. அந்த சிலை எதுன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா ஒரு சிலையோட தலையை வெட்டி எரிஞ்சிருப்பாரு. அந்த சிலையோட தலை தான் இந்த இடத்துல இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த சிலையோட தலை இங்க இருக்குன்னா அப்போ நம்மளோட மைண்டுக்குள்ள வர அந்த கதை எல்லாமே உண்மைதானா? அப்போ எனக்கு கனவா வர எல்லா விஷயமே உண்மைதான் போலன்னு சொல்லி அவருக்கே ஒரு விஷயம் தெரிய வருது. எங்க தேடியுமே தங்கம் கிடைக்கலன்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ்காரர் கொஞ்சம் சோகத்திலே இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா, நம்ம ஹீரோ அடிக்கடி அந்த யானைமலைக்கு அந்த பக்கத்துல தான் தங்கம் இருக்கும்னு சொல்லுவாரு. கடைசியா அவனோட பேச்சையும் கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அங்க தங்கம் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக அங்க இருந்த எல்லாரையும் கூட்டிட்டு அந்த பிரிட்டிஷ்காரரை தங்கத்தை தேடி போறாரு. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும் போது அவங்களோட வழியில ஒரு மிகப்பெரிய சிறுத்தை வந்து நிக்குது. இப்ப இந்த சிறுத்தையை இவங்க தாண்டினா மட்டும்தான் அந்த மலை பக்கத்துல இவங்களால போக முடியும். இப்ப அந்த சிறுத்தைக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த சண்டையோட முடிவுல அந்த சிறுத்தையை நம்ம ஹீரோ சாகடிச்சிடுறாரு. இப்போ இவங்க ஒரு கழுதையை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த கழுதை இந்த சிறுத்தையை பார்த்து பயந்து ஓடி போயிருக்கும். அதனால நம்ம ஹீரோவோட பையன் அந்த கழுதையை தேடி அதோட பின்னாலே ஓடி போயிருப்பான். அந்த கழுதை ஒரு இடத்துல போய் நிக்குது. அந்த இடத்துல போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த சிலையோட உடம்பு அங்க கிடக்கு. அதாவது அந்த சிலையோட தலை அந்த ஆற்றுக்குள்ள இருந்து இப்ப அதோட உடம்பு பகுதி இந்த இடத்துல இருக்கு. அந்த சிலையை இவங்க மண்ணுக்குள்ள இருந்து தோண்டி எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்படி இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பயங்கரமான சத்தங்கள் எல்லாம் கேக்குது. கடைசியில அந்த சிலையோட உடம்ப வெளியில எடுத்து அதோட தலை இருந்துச்சு இல்லையா, அதையும் இந்த உடம்பையும் ஒன்னா சேர்த்துடுறாங்க. அப்படி அவங்க சேர்த்ததும் அங்க பயங்கர சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த சூனியக்காரி அந்த இடத்துல வந்து நிக்கிறா. சோ இப்போ அந்த சூனியக்காரிக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. நம்ம ஹீரோவால அந்த சூனியக்காரியை சமாளிக்கவே முடியல. அங்க இருக்கவங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியில பயங்கரமா ஒரு மின்னல் அடிக்குது. அந்த மின்னல் அடிச்சதும் அங்க இருந்து எல்லாருமே கீழே மயங்கி விழுறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கும் அந்த சூனியக்காரிக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடந்து முடியுது. அந்த சண்டையில மயங்கி விழுந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் நல்ல வேலையா எதுவும் ஆகல. எல்லாருமே மயக்கம் தெரிஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த சிலைக்கு பக்கத்துல ஏதோ இருக்கிறத பாக்குறாங்க. அந்த சிலைக்கு கீழே தங்கம் மாதிரி ஏதோ ஒண்ணு மின்னுது. இத பார்த்து அந்த பிரிட்டிஷ்காரனும் பயங்கர சந்தோஷப்படுறான். ஏன்னா இவ்வளவு நாளும் இந்த தங்கத்துக்காக தான் அவன் அலைஞ்சிருப்பான். இந்த இடத்துல தங்கம் இருக்குன்னா அப்ப இந்த இடத்தை தோண்டி பார்த்தா நிறைய தங்கம் இருக்கும்னு இந்த பிரிட்டிஷ்காரன் யோசிக்கிறான். சோ இப்ப இந்த பிரிட்டிஷ்காரனும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, ஒன்னாலதான் எனக்கு இந்த தங்கம் கிடைச்சிருக்கு. நீ மட்டும் இல்லைன்னா இந்த தங்கம் எனக்கு கிடைச்சிருக்காது. இந்த தங்கத்தை இப்ப நாம எடுக்கணும்னா நிறைய ஆட்கள் நமக்கு தேவைப்படுது. அதனால நீ உன்னோட ஊருக்கு போய் அங்க இருக்க உன் ஊர் மக்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு வா. அவங்களுக்கு தினம் தினம் சாப்பாடு, அவங்களுக்கு கூலி எல்லாமே நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இப்ப தோண்டி எடுக்கிற தங்கத்துல பாதி தங்கத்தை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி இந்த பிரிட்டிஷ்காரன் நம்ம ஹீரோக்கு வாக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பிரிட்டிஷ்காரரும் அவரோட ட்ரெஸ்ஸை கொடுத்து, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ உன் ஊருக்கு போ, இனிமே நம்ம ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த பிரிட்டிஷ்காரனோட ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க ஊருக்கு வராரு. இதை பார்த்து அவங்க முதலாளியும் பயங்கர காண்டாகிறாரு. நம்ம ஹீரோவோட கையில ஒரு கன் வேற இருக்கு. அந்த கன்னை வச்சு அந்த முதலாளியை மிரட்டி நம்ம ஹீரோ கையில இருந்த காசை கொடுத்து, இவ்வளோ நாளா நீ வரி கட்டணும்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இருந்த, அதுக்காக தான் என்னோட இடத்தையும் நீ திருட்டுத்தனமா வாங்கிட்ட. உங்களோட வரி பணம் இந்த இருக்கு, ஒழுங்கா என்னோட நிலத்தை என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்லி மிரட்டுறாரு. நம்ம ஹீரோவும் பயங்கரமா மிரட்டி அவரோட நிலத்தோட பத்திரத்தையே அந்த முதலாளி கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஊர்ல இருக்கவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, நாங்க தேடி போன இடத்துல எங்களுக்கு தங்கம் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பிரிட்டிஷ்காரரு கிடைக்கிற மொத்த தங்கத்துல பாதி தங்கத்தை நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாரையும் நல்லா பார்த்துப்பேன் அந்த பிரிட்டிஷ்காரரு வாக்கு கொடுத்திருக்காரு. சோ எல்லாரும் என்ன நம்பி என் கூட வரலான்னு சொல்லி அங்க இருக்க ஊர் மக்கள் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா அவரோட ஊர் மக்கள் எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணி அவரு கூட்டிட்டு போறாரு. இப்ப எல்லாருமே அந்த தங்கம் இருக்கிற இடம் பக்கத்துல வந்துட்டாங்க. இப்போ இவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் கொஞ்சம் சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே அங்க கூலி ஆட்கள் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ போனதுக்கு அப்புறமா எல்லா விஷயமே மாறி போச்சு. இது மட்டும் இல்லாம உன் பையனை வேற அடிச்சுட்டானுங்க, அவன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கான்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ்காரன் பண்ண வேலைகளை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட பிள்ளையை காப்பாத்துறதுக்காக போவாரு. அந்த நேரத்துல அந்த பிரிட்டிஷ்காரனோட அடியாட்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை போட்டு அடி அடி நடிப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த பிரிட்டிஷ்கார ஆபீசர் ஒருத்தர் இருந்தாங்களே, அவன் அங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட, என்ன மன்னிச்சிரு, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாம நடந்துருச்சு, என்னோட தப்பு தான், அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டு தங்கம் எடுக்கிறதுக்கான வேலைகளை இந்த பிரிட்டிஷ்காரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அடிக்கடி நம்ம ஹீரோவோட மைண்டுக்குள்ள அந்த சூனியக்காரி வந்து, இங்க இருக்கிறது உனக்கு ஆபத்து, உன்னோட மக்களை கூட்டிட்டு நீங்க இருந்து போன்னு சொல்லி அவ நம்ம ஹீரோ கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பா.
இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப இந்த ஊர்க்காரர்கள் எல்லாமே அங்க இருக்க கல்லை உடைக்கிறாங்க, பள்ளம் தோன்றாங்க, இப்படி தங்கத்தை பல வழிகள்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பண்ணியும் தங்கம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. டெய்லி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் அவங்க பள்ளம் தோண்டும் போது நிறைய பாம்புகள் வந்து அந்த ஊர் மக்களை தாக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட பொண்ணு அந்த பாம்பால கடிபட்டு அந்த இடத்துல இறந்து போறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அந்த சூனியக்காரி நம்ம ஹீரோவோட மைண்டுக்குள்ள வந்து நீ ஏன் கூட வந்துரு, நீ ஏன் கூட நிக்க வேண்டிய ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு கட்டுக்கதை நினைச்சிருப்பாரு இல்லையா நம்ம ஹீரோ, அது எல்லாமே இப்ப உண்மை ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தங்கத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு கூட்டம் முன்னாடியே இருந்திருக்கு போல. அந்த கூட்டம் இந்த காலகட்டத்திலயும் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க போல. அதனால அந்த தங்கத்தை பாதுகாக்கிற அந்த கூட்டம் எப்ப வேணாலும் நம்ம ஹீரோவோட ஊர் மக்களை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனால நம்ம ஹீரோவும் எவ்வளவு சீக்கிரம் நம்மளால தங்கம் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா தங்கம் கிடைக்கவே இல்ல. அந்த பிரிட்டிஷ் ஆபீசரும் காண்ட்ல தங்கம் கிடைக்கலன்னு சொல்லி அங்க கத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அங்க ஒரு மின்னல் வந்து அடிக்குது. இந்த மின்னல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரிய வருது. தங்கம் எங்க இருக்குன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க. ஆனா அங்க இருக்க ஒரு பாறையில மட்டும் இவங்க தேடி பார்க்கல. அந்த பாறைக்கு கீழே தான் தங்கம் இருக்கும்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பாறைக்கு நெருப்ப வச்சு பாறையை உடைச்சு இந்த தங்கம் இருக்கான்னு பாக்குறாங்க. அப்படி அவங்க அந்த பாறையை உடைக்கும் போதுதான் அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பள்ளத்துக்கு கீழே இவங்க இறங்கி பார்த்தா இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஷாக். என்னன்னு பார்த்தா இவ்வளவு நாளா இவங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க தங்கம் அந்த பள்ளத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பள்ளத்தை தோண்டி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டிப்பு சுல்தான் தான் அந்த தங்கத்தை தேடி இங்க ஒரு பள்ளத்தை தோண்டி இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் என்ன நடந்தாலுமே நம்ம ஹீரோக்கு மட்டும் இங்க இதுக்கு முன்னாடி முன்னோர் காலத்துல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடி விஷுவல்ஸா வந்து போகும். இப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அந்த பிரிட்டிஷ் ஆபீசர் எவ்வளவு தங்கம் கிடைக்குதோ அதுல பாதி தங்கம் உங்களுக்கு தருவேன்னு சொல்லிருப்பாரு பாத்தீங்களா. அதனால இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துட்டு மேல வர்றாங்க. இப்பதான் அந்த பிரிட்டிஷ் ஆபீசர் தன்னோட சூழ்ச்சியை காட்டுறான். என்னன்னு பாத்தீங்கன்னா என்னடா தங்கம், இது உங்க தங்கம் இல்ல ஏன் தங்கம், இதுல இருந்து ஒரு சின்ன துகள்களை கூட உங்களால எடுத்துட்டு போக முடியாதுடான்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷ்காரர் தன்னோட சுய ரூபத்தையே காட்டுறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட ஊர் மக்கள் எல்லாரையுமே தன்னோட அடிமைகளை பயன்படுத்தி கொடுமைப்படுத்துறான். இத பார்த்து நம்ம ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. இப்ப நம்ம ஹீரோ அங்க வந்து ஹே இது தங்கமே கிடையாது, இது தங்க மாதிரி இருக்கிற மண்ணு தான், அந்த சூனியக்காரி நம்மள பயங்கரமா ஏமாத்திட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொன்னதும் அந்த பிரிட்டிஷ்காரனால தாங்கிக்கவே முடியல. அதனால அந்த பிரிட்டிஷ்காரனுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இப்போ ஒரு கும்பல் வந்து இறங்குறாங்க. அந்த கும்பல் யாருன்னு பாத்தீங்கன்னா பல காலமா இந்த தங்கத்தை பாதுகாக்கிற கும்பல் தான். அதாவது அந்த சூனியக்காரியோட கூட்டம். இந்த காலகட்டத்துல அவங்க எல்லாரும் மனுஷங்களா தான் இருக்காங்க. ஆனா அந்த மனுஷங்களுக்கு தலைவியான அந்த சூனியக்காரியும் இருக்கா. அந்த சூனியக்காரி அவங்களோட கூட்டத்துல இருக்க ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள போய் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா தாக்குறா. இப்போ நம்ம ஹீரோவோட ஊர் மக்களுக்கும் அந்த தங்கத்தை காப்பாத்துற ஒரு கும்பல் இருந்துச்சு, அவங்களுக்கும் பயங்கர சண்டை நடக்குது. பல தலைமுறைகளா இந்த சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்ன நம்ம ஹீரோவோட பூட்டம் காலகட்டத்திலயும் சரி, நம்ம ஹீரோவோட தாத்தன் காலகட்டத்திலயும் சரி, நம்ம ஹீரோவோட காலகட்டத்திலயும் சரி, எல்லா காலகட்டத்திலயும் உள்ளவங்களோட ஆவிங்களுமே மாறி மாறி வந்து ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள புகுந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம முன்னோர்கள் காலங்காலமா ஒரே விஷயத்தை பாதுகாத்து வந்தாங்கன்னா அப்போ காலங்காலமா பரம்பரையா அவங்களுக்கு எவ்வளவு சக்தி இருந்தோம் அந்த சக்தி எல்லாமே நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சக்தி எல்லாமே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இப்ப நம்ம ஹீரோக்கும் அந்த சூனியக்காரிக்கும் மாறி மாறி சண்டை போடும் போது அவங்க 2 பேரோட முன்னோர்களோட வரலாறே அவங்களோட கண்முன விஷுவலா தெரிய வருது. ஒரு கட்டத்துல அந்த பிரிட்டிஷ் ஆபீசர் அந்த சோனியாக்காரி ஒருத்தியோட உடம்புல இருப்பா இல்லையா, அவளை தாக்கும் போதுதான் ஹீரோ அங்க இடையில வந்து அந்த பிரிட்டிஷ் ஆபீசரையே கொலை பண்றாரு. இப்பதான் இந்த படத்திலேயே ஒரு பங்கமான ட்விஸ்ட வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல 5ஆம் நூற்றாண்டுல அந்த தங்கம் இருக்கிற இடத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கும்பல் இருந்திருக்கு. அந்த கும்பலோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். அதாவது நம்ம ஹீரோவோட முன்னோர்கள் அந்த காலத்துல அந்த தங்கம் இருக்க இடத்தை தேடி அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் வருவாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் இந்த தங்கத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த தங்கம் பாதுகாக்கிற கும்பல் போருக்கு போவாங்க. நிறைய போர்களை அவங்க ஜெயிச்சிருந்தாலும் கடைசியில ஒரு போர் அவங்க தோத்துடுறாங்க. ஆக்சுவலா ஒரு போர்ல ஒருத்தங்க தோத்துட்டாங்கன்னா அந்த போர்ல யாரு ஜெயிச்சாங்களோ அவங்க இந்த தோத்த டீமை அடிமை ஆக்கிடுவாங்க.
அப்படி அடிமையாக்கி அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களோட அடிமைகளா வேலை வாங்குவாங்க. அவங்க பல தலைமுறைகளை தாண்டியும் ஒரே இடத்துல அடிமையா இருக்கிறதுனால இதுக்கு முன்ன அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சுத்தமா மறந்து போயிருப்பாங்க. அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு அவங்க என்னவா இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. நம்ம ஹீரோவோட முன்னோர்கள் ஒரு போர்ல தோத்ததுனால அவங்க இந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் அடிமையா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்ப மறுபடியும் அதே இடத்துக்கு இவங்க திரும்பி வரும்போது அவங்களோட பழைய கால நினைவுகள் எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஞாபகமா வருது. அப்போதான் இந்த தங்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதும், இந்த தங்கத்தை யாருமே எடுக்க முடியாது, இது எங்க மக்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம், அதனால எங்களை தாண்டி யாராலையும் இந்த தங்கத்தை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சூனியக்காரியோட கும்பல் கூட சேர்ந்து நம்ம ஹீரோவும் அவரோட ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த தங்கத்தை பாதுகாக்க வேண்டிய வேலையில இறங்குறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.